நம்ம சாப்பிட்ற உணவு, மருந்து, நம்மளை சுத்தி இருக்க காத்து, நம்ம குடிக்கிற நீர், இதனால நம்ம உடம்புல சேகரிக்கிற எல்லா கழிவுகளையும் நம்ம கல்லீரல் தாங்க சுத்தம் பண்ணுது. இது குளுட்டோதைன்ன்ற ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்டை நம்ம உடம்புல உருவாக்குறதுக்கு உதவுது. அவகாடோ இதெல்லாமும் சேரும். இது நம்ம பித்தப்பையில இருக்க நீரை ரிலீஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. மாத்திரை மருந்து எதுவுமே இல்லாம நம்ம உடம்ப தானா இயற்கையாவே சுத்தம் செய்யலாம். யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடம்புல இருக்க முக்கியமான ஒரு டீடாக்சிஃபை பண்ற உறுப்பை பத்தி பேச போறோம். நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாத்தையுமே டீடாக்சிஃபை பண்ற ஒரு ஃபேக்டரி இருக்கு. அது தெரியுமா? கல்லீரல் தாங்க அது. கல்லீரல் தினமும் எப்படி சுத்தம் செய்யுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவு, மருந்து, நம்மளை சுத்தி இருக்க காத்து, நம்ம குடிக்கிற நீர், இதனால நம்ம உடம்புல சேகரிக்கிற எல்லா கழிவுகளையும் நம்ம கல்லீரல் தாங்க சுத்தம் பண்ணுது. இதனாலதான் அத முக்கியமான ஃபேக்டரி அப்படின்னு சொல்றோம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தினமும் தானே டீடாக்சிஃபை ஆகுது. ஆனா நம்ம தவறான உணவு சாப்பிட்டா அந்த டீடாக்ஸ் ப்ராசஸ் ஸ்லோ ஆகிடும். இன்னைக்கு இந்த வீடியோல கல்லீரலை இயற்கையா வலிமையா சுத்தம் செய்யற உணவுகளை பத்தி பார்ப்போம். முதல்ல கல்லீரல் டீடாக்ஸுக்கு மிக முக்கியமான காய்கறிகள் என்னன்னு பார்க்கலாம். க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், இதுல கேபேஜ், ப்ரோக்கோலி, பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் இவையெல்லாம் கல்லீரல் டீடாக்சிஃபை பண்ற என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்ணும். அதாவது உடம்புல இருக்கிற நச்சுக்களை உடைச்சு வெளியேற்ற உதவும். இதோட சேர்த்து பித்த நீரோட்டத்தையும் மேம்படுத்தும். வாரம் 3-4 நாட்கள் இந்த காய்கறிகளை சாப்பிட்டோம்னா கல்லீரல் நல்லா வேலை செய்யும். காய்கறி வகைகளை பத்தி பார்த்தாச்சு. இப்ப கீரை வகைகள் என்னென்னு பார்க்கலாம். கீரை வகைகள்ல பசலைக்கீரை, கேல், இந்த கீரைகள் நம்ம உடம்புல உள்ள ஹெவி மெட்டல்ஸ், அதாவது நச்சு உலோகங்களை வெளியேற்றத்துக்கு உதவும். கல்லீரல் பித்த நீர் உருவாக்குறதுக்கு உதவுது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது நம்ம உடம்புக்குள்ள உள்ள உள்நோய் அழுத்தத்தை குறைக்க உதவுது. அதனால கண்டிப்பா தினமும் ஒரு கைப்பிடி அளவாவது கீரையை உங்களோட உணவோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க கல்லீரல் உங்களுக்கு நன்றி சொல்லும். அதே மாதிரி பூண்டு ஒரு இயற்கையான மருத்துவ உணவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அதை ஏன் நம்ம முக்கியமான மருத்துவ உணவுன்னு சொல்றோம்னா, அதுல சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் நிறைய இருக்கு. சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீடாக்ஸ் என்சைம்ஸை தூண்டுறதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு உணவா இருக்கு. இது என்சைம்ஸை மட்டும் தூண்டுறது இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களையும் வெளியேற்ற உதவுது. காலையில தினமும் ஒரு பல்லு பூண்டோ அல்லது உணவுல சிறிதளவு பூண்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நன்மை அளிக்கும். காய்கறிகள், கீரை வகைகள் மட்டும் இல்லாம பழங்கள்லயும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது புளிப்பான பழங்கள், எலுமிச்சை, கிரேப் ஃப்ரூட், இந்த மாதிரியான பழங்கள் கூட நம்ம கல்லீரலை டீடாக்சிஃபை பண்ற என்சைம்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். இது பித்த நீர் சுரக்கிறத அதிகரிக்கும். அதே டைம்ல நம்ம உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அதிகரிக்கவும் செய்யும். அதனால காலையில வெந்நீர்ல எலும்பிச்சை சாறு விட்டு குடிக்கிறது ஒரு நல்ல பழக்கம். கிழங்கு வகையில கூட ஒரு சூப்பர் ஃபுட் இருக்குங்க. அதுதான் நம்ம பீட்ரூட். பீட்ரூட் நம்ம கல்லீரலுக்கு ஒரு சூப்பர் ஃபுட்னு தான் சொல்லுவாங்க. இது குளுட்டோதைன்ன்ற ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்டை நம்ம உடம்புல உருவாக்குறதுக்கு உதவுது. இன்னொரு விஷயம் தெரியுமா? குளுட்டோதைன் தான் நம்ம உடம்புல முக்கியமான மாஸ்டர் டீடாக்ஸ் மாலிக்யூல்னு சொல்லுவாங்க. இதனால கல்லீரல்ல ரத்த ஓட்டம் நன்றாகும். அது மட்டும் இல்ல, இன்ஃப்ளமேஷன்ற உள் அலர்ச்சி குறைவாகும். வாரத்துக்கு 2 அல்லது 3 முறையாவது பீட்ரூட் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிகவும் நல்லது. ஹெல்த்தி ஃபேட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹெல்த்தி ஃபேட்ஸ்னா நல்ல கொழுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நல்ல கொழுப்புகள் நம்ம கல்லீரலுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த நல்ல கொழுப்புகள்ல ஆலிவ் ஆயில், அவகாடோ இதெல்லாமும் சேரும். இது நம்ம பித்தப்பையில இருக்க நீரை ரிலீஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, கல்லீரல்ல கொழுப்பு செய்யறதையும் குறைக்கும். மெட்டபாலிசம் சரியா வேலை செய்யறதுக்கும் உதவும். நல்ல கொழுப்பை கல்லீரலோட நண்பன் கூட சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க, கல்லீரல் தினமும் தானே டீடாக்சிஃபை ஆகுது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சாப்பிட்ற உணவை கரெக்டா சாப்பிட்டாலே போதும். மாத்திரை மருந்து எதுவுமே இல்லாம நம்ம உடம்ப தானா இயற்கையாவே சுத்தம் செய்யலாம். இந்த வீடியோவை உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை உங்க குடும்பத்தினருக்கும் உங்க நண்பர்களுக்கும் கண்டிப்பா பகிருங்க. இது மாதிரி ஹெல்த் அவேர்னஸ் வீடியோவுக்கு யோகம் யூடியூப் சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நலமாயிருப்போம், நலத்தை பரப்புவோம். நன்றி.